ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2024 NEET PGயில் கேட்கப்பட்டிருந்த ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜிலேருந்து வந்த கொஸ்டின்ஸை டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமாக 2 பேட்சும் சேர்த்து 45 கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த 45 கொஸ்டின்ஸையும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துருவோம் வாங்க. இந்த particular PPT contains various images which some people may find offensive or disturbing. So medical professionals மட்டும் இந்த வீடியோ பார்த்தா நல்லது. So first question. An 18-year-old girl with short stature has primary amenorrhea னு வந்திருக்காங்க. ஷார்ட் ஸ்டேச்சர் இருக்குது, பிரைமரி அமெனோரியா இருக்குது. has not attained puberty yet, அதுதான் பிரைமரி அமெனோரியா. ஐடென்டிஃபை த குரோமோசோமல் டிஃபெக்ட் as shown in the imageனு கேட்குறாங்க. ஸோ இந்த இமேஜில் ஃபஸ்ட்டு குரோமோசோமல் அனாமலி வித் அமெனோரியானே ஃபஸ்ட்டு நீங்கள் எக்ஸ் அண்ட் ஒய் குரோமோசோமை தான் பார்க்கணும். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது ஆனால் ஒய் இல்லை, ஐ மீன் நாட் தேர். மீதி எல்லாமே 2 இருக்குது. விச் மீன்ஸ் 45 குரோமோசோம்ஸ் தான் இருக்குது. அதுலேயும் இந்த எக்ஸ் மட்டும்தான் இருக்குது, ஒய் இல்லை, அதான் XO. விச் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டர்னர் சிண்ட்ரோம். டர்னர் சிண்ட்ரோம் பற்றி நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை இன்னும் பெரிய எக்ஸ்ப்ளனேஷனோட வேணும்னா அதை மறக்காமல் பாருங்கள். அடுத்து செகண்ட் கொஸ்டின். A ventouse vacuum was placed at the flexion point. What is the correct statement regarding flexion point னு கேட்குறாங்க. ஸோ ventouse vacuum அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு நிறைய டவுட் வரும். ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைய டெலிவரி பண்ணுறதுப்ப வேக்யூம் அசிஸ்டட் டெலிவரின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த இதில் யூஸ் பண்ணுறது தான் அந்த வென்டோஸ் வேக்யூம். அதை அந்த ஃபீட்டஸோட அந்த குழந்தையோட தலையில் ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணணும். அந்த இடம் பேர் தான் ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். உதாரணத்துக்கு இது ஆன்டீரியர் எண்டுன்னு வச்சுக்கோங்க, இது போஸ்டீரியர் எண்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் நமக்கு என்ன இருக்கும், இங்கே இருக்குது ஆன்டீரியர் ஃபாண்டனல், வேறஸ் இங்கே இருக்குது போஸ்டீரியர் ஃபாண்டனல். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ளெக்ஷன் பாயிண்ட் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்கும். ஸோ திஸ் க்ரீன் கலர் திங் இஸ் த ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். இது என்ன டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வி. ஸோ இந்த போஸ்டீரியர் ஃபாண்டனிலேருந்து 3 சென்டிமீட்டர் ஆன்டீரியராகவும் ஆன்டீரியர் ஃபாண்டனுக்கு பின்னாடி 6 சென்டிமீட்டரில் இடையில இருக்கிறது தான் ஃப்ளெக்ஷன் பாயிண்ட். ஸோ இந்த கிவன் ஆப்ஷன்ஸ் which one is correct? 3 centimeters from posterior fontanel. Of course this is a correct answer. Midpoint of anterior and posterior fontanel இல்லை. 3 centimeters from anterior fontanel இல்லை. 6 centimeters from anterior fontanel. 6 centimeters from posterior fontanel இல்லை. 3 centimeters from posterior fontanel. So with this third question. A 60-year-old female present with mass per vagina as shown in the image. What is the diagnosis னு கேட்குறாங்க. ஸோ வஜைனால் வழியாக ஒரு மாஸ் வந்து இட் இஸ் ப்ரொட்ரூடிங் அவுட். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூட்ரஸ். இந்த யூட்ரஸ் ஃபுல்லாகவே வெளியே ப்ரொலாப்ஸ் ஆகிருக்கு. ஸோ திஸ் இஸ் யூட்ரைன் ப்ரொலாப்ஸ், பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, POP. ஆனால் இங்கே கொஸ்டின் என்னென்னா எல்லாமே யூட்ரோவஜினல் ப்ரொலாப்ஸ் தான் இருக்குது. என்ன கிரேடுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கிரேடிங்கில் 1 2 3 4 4 கிரேட் இருக்குது. அது எப்படி போடுறாங்க அப்படின்னா, இந்த திஸ் இஸ் வஜைனான்னு வச்சுக்கோங்க, அண்ட் திஸ் இஸ் யோர் சர்விக்ஸ்னு வச்சுக்கோங்க. இதுக்கு இந்தாண்ட உங்களுக்கு யூட்ரஸ் இருக்குது. ஐ மீன் யூட்ரஸ் ரொம்ப பெருசாக வரைஞ்சிட்டேன், இப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சர்விக்ஸ் வந்து உள்ள கொஞ்சம் மட்டும் டுவர்ட்ஸ் வஜைனா மட்டும் வந்துச்சுன்னா அது வந்து கிரேட் 1. இதான் இன்ட்ராய்டஸ்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ராய்டஸ் வரைக்கும் ப்ரொலாப்ஸ் ஆனிச்சுன்னா அது கிரேட் 2. இன்ட்ராய்டஸ் விட்டு வெளியே ப்ரொலாப்ஸ் ஆனிச்சுன்னா அது கிரேட் 3. ஃபுல் யூட்ரஸுமே வெளில இருந்ததுன்னா தட் இஸ் யூட்ரஸ் ப்ரொசிடென்ஷியா, தட் இஸ் கிரேட் 4. இங்கே நமக்கு தெரியுது ஃபுல் யூட்ரஸுமே வெளியே வந்துட்டு. ஸோ தட் இண்டிகேட்ஸ் திஸ் இஸ் அ கிரேட் 4 யூட்ரைன் ப்ரொசிடென்ஷியா. அடுத்த 4th கொஸ்டின். அ பிரைமி கிராவிடா who is known case of bronchial asthma develops PPH, postpartum hemorrhage வந்துருச்சு. which of the following need to be avoided in this patient? இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு கொஸ்டின். அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு PPH வந்த உடனே என்ன டைப்னு கண்டுபிடிப்போம். மேக்ஸிமம் ஏட்டோனிக்காக தான் இருக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த ஏட்டோனிக்கை வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரக் என்ன கொடுப்போம்னா ஆக்சிடோசின் தான் ஃபர்ஸ்ட் கொடுப்போம். அதான் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரக். ஆக்சிடோசின் கொடுத்து சரியாகலன்னா செகண்ட் லைன் ட்ரக் போகும். அது கார்போபிராஸ்ட், மெத்தைலர்கோமெட்டின் அப்படின்னு தனித்தனியாக இருக்குது. இதில் எது வந்து எதுக்கு கான்ட்ராண்டிகேட்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதில் ஃபர்ஸ்ட் திங் இஸ் கார்போபிராஸ்ட். இந்த கார்போபிராஸ்ட் என்னென்னா PGF2A அந்த இதில் ஆக்ட் ஆகிறது ப்ரோஸ்டாக்லாண்டின். அது வந்து எப்போ கான்ட்ராண்டிகேட்னா இன் bronchial asthma அண்ட் பல்மனரி ஹைப்பர்டென்ஷன் ரெண்டுத்தில் அதை கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொன்று இருக்குது மெத்தைல் எர்கோமெட்ரின், இந்த 4th ஆப்ஷனாக இருக்குது பாருங்கள். அது எப்போ கொடுக்கக்கூடாதுன்னா ஹைப்பர் டென்ஷன் இருக்க பேஷண்ட் கொடுக்கக்கூடாது, ஏன்னா இட் இன்க்ரீஸஸ் த பிளட் ப்ரெஷர். இது 2 மட்டும் பேசிக்காக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, bronchial asthma இருக்கவங்களுக்கு என்ன கொடுக்கக்கூடாது, கார்போபிராஸ்ட் கொடுக்கக்கூடாது, அவ்வளோதான் சிம்பிள். ஆக்சிடோசின் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். மிஃபிப்ரிஸ்டோன் வந்து நம்ம PPHக்கு கொடுக்க மாட்டோம். மெத்தைல் எர்கோமெட்ரின் வந்து ஹைப்பர் டென்ஷன் கொடுக்கக்கூடாது. அடுத்து 5th கொஸ்டின். அ பேஷண்ட் வித் CA cervix lesion showing cervical growth எக்ஸ்டெண்டிங் டு த பெல்விக் சைடு வால், பெல்விக் வால் வரைக்கும் போயிடுது.
along with the presence of hydronephrosis, what is the stage of the tumor னு கேட்குறாங்க. ஸோ ஸ்டேஜிங் ஆஃப் சிஎஸ் சர்விக்ஸை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3, 4 4 ஸ்டேஜிங் இருக்குது. இதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சிஎஸ் சர்விக்ஸ் நம்ம இதுக்கு ஒரு டயக்ராம் போட்டுப்போம். இதுதான் வெஜைனா, இங்கே நமக்கு சர்விக்ஸ் இருக்குது, இந்த அந்த யூட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு ஷேப்லாம் மாறும், ஆன்டிவேஷன்லாம் இருக்கும், பட் சிம்பிளாக நான் போடுறேன். இதில் வந்து இந்த சர்விக்ஸ் மட்டும் அஃபெக்ட் ஆனிச்சுன்னா, இன்வால்வ் ஒன்லி சர்விக்ஸ்னால் அது வந்து ஸ்டேஜ் 1. வேறு 2னா இந்த அப்பர் 2/3 ஆஃப் த வச்சினா வரைக்கும் அப்படி ஆனிச்சுன்னா அது வந்து உங்களுக்கு ஸ்டேஜ் 2ல் வரும். ஆல்சோ இந்த பேராமெட்ரல் ஏரியாஸ் இருக்குது, பேராபெல்விக் ஏரியாஸ், இந்த ஏரியாவும் அஃபெக்ட் ஆகணும், ஸ்டேஜ் 2ல் வந்துடுது. வேறு ஸ்டேஜ் 3னா உங்களுக்கு என்ன ஆகுது, இந்த லோயர் பார்ட் ஆஃப் வெஜைனா, இந்த லோயர் 1/3 ஆஃப் வெஜைனா வந்தாலோ, அப்படி இல்லாட்டி இந்த பெல்விக் வால் இருக்குல்ல சைடில் 2 சைடும், இந்த பெல்விக் வால் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆனாலோ அது ஏபிசி அப்படின்னு வரும். லோயர் வெஜைனா ஏ, பெல்விக் வால் எக்ஸ்டெண்ட் ஆனால் பி. இந்த பெல்விக் வால் எக்ஸ்டெண்ட் ஆச்சுனாலே இது வழியாக என்ன போகும், யூரிட்டர் போகும். அந்த யூரிட்டர் என்ன பண்ணும், இது அப்ஸ்ட்ரக்ட் பண்ணும். இந்த மாஸ் அப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும், அங்கே கிட்னியில் எல்லா தண்ணியும் தங்கிடும், அதாவது யூரின்லாம் தங்கிடும். தட் இஸ் ஹைட்ரோனெஃப்ரோசிஸ். அப்படி வந்துச்சுன்னா தட் இஸ் 3B அப்படின்னு அர்த்தம். அடுத்து 4னா மெட்டாஸ்டசிஸ் ஆனால் 4, பிளாடர் மெட்டாஸ்டசிஸ்னா 4A, டிஸ்டன்ஸ் மெட்டாஸ்டசிஸ்னா 4B. அடுத்து 6th கொஸ்டின், ஐடென்டிஃபை த இமேஜ் ஷோன் இன் த இமேஜ் பிலோ அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ இதை வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுதுன்னா, we can see that this is a fallopian tube ending up with a fimbriae. இந்த இடத்துல ஒரு மாஸ் இருக்குது, which implies that this is a ovary. ஸோ ஓவரியில் ஒரு சிஸ்ட் இருக்குது, சாக்லேட் கலர் சிஸ்ட், தட் இஸ் கால்ட் அஸ் சாக்லேட் சிஸ்ட் ஆஃப் ஓவரி, விச் இஸ் நத்திங் பட் எண்டோமெட்ரியோசிஸ் ஆஃப் ஓவரி. ஓவரியல் எண்டோமெட்ரியோசிஸ் தான் இஸ் கால்ட், அந்த எண்டோமெட்ரியல் டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா யூட்ரஸில், அது வந்து இங்கே வந்து கொஞ்சம் இம்ப்ளான்ட் ஆகிருக்கும், அதுதான் எண்டோமெட்ரியோசிஸ் ஆஃப் ஓவரி இஸ் ஆல்சோ கால்ட் சாக்லேட் சிஸ்ட் ஆஃப் ஓவரி. This 7th question போகிறோம். 7th question shows the illustration given below is used for which female genital pathology னு கேட்குறாங்க. இந்த antiretroviral AA, BA, C, GH இப்படி ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் கால்ட் POPQ ஸ்கோரிங். அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் குவான்டிஃபிகேஷன் ஸ்கோர், குவான்டிஃபிகேஷன் கிரேட். ஸோ இது என்னென்னா பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸில் நம்ம இதை போடுவோம். பெல்விக் ஆர்கன் ப்ரொலாப்ஸ் இங்கே ஆப்ஷன் என்ன இருக்குது, ப்ரொலாப்ஸ்னு இருக்குது, விச் இண்டிகேட்ஸ் யூட்ரைன் ப்ரொலாப்ஸ். நம்ம முன்னாடி ஒரு கொஸ்டின் பார்த்தோம், அதுக்கு 1, 2, 3, 4 ஒரு கிரேடிங்கும் இருக்குது, POPQ ஸ்கோரிங்னு இது ஒரு தனி கிரேடிங்கும் இருக்குது. அடுத்து 8th கொஸ்டின், அ டீனேஜர் கேர்ள் ப்ரெசன்ஸ் வித் பிரைமரி அமனோரியான்னு வராங்க. நார்மல் பிரஸ்ட் இருக்குது, பியூபிக் ஹேர் டெவலப்மெண்ட்டும் நார்மலாக இருக்குது, யூட்ரஸ் நார்மலாக இருக்குது, ஓவேரியனும் நார்மலாக இருக்குது. ஆனால் அவங்கள வச்சினாவை பார்த்தா இப்படி இருக்குது. வாட் இட் சிக்னிஃபைஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் இஸ் இம்பெர்ஃபரேட் ஹைமன். எல்லாமே நார்மலாக இருக்குது, ஹைமன் மட்டும் மூடி இருக்குது. அப்படின்னா உங்களுக்கு என்ன கேரியோடைப் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ த ஆன்சர் இஸ் தே ஆர் கம்ப்ளீட்லி ஃபீமேல், நார்மல் ஃபீமேல் கேரியோடைப் தான் இருக்கும். எக்ஸப்ட் த ஒன்லி ப்ராப்ளம் இஸ் அந்த இன்ட்ராடிஸ் மூடி இருக்குது, அவ்வளோதான். ஸோ ஃபீமேலுக்கு என்ன கேரியோடைப் இருக்கும், 46XX இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 9th கொஸ்டின், a 14-year-old rape victim is 22 weeks pregnant and she would like to terminate her pregnancy. Which of the following is done under MTP Act னு கேட்குறாங்க. ஸோ யூஸ்வலாக MTP Actல 20 weeks வரைக்கும் தான் முன்னாடி இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நீங்கள் 24 weeks வரைக்கும் பண்ணலாம். when there is a humanitarian need, ஒரு செக்ஷுவல் அசால்ட் கேஸுங்கிறதுக்கப்ப அவங்களுக்கு நீங்கள் 24 weeks வரைக்கும் 2 டாக்டர் பர்மிஷனோட பண்ணலாம். அதேமாரி ஒரு கன்ஜெனிட்டல் அனாமலி இருக்குது, நாட் ஃபிட் ஃபார் லைஃப்னா நீங்கள் மெடிக்கல் போர்டு பர்மிஷனில் எப்போ வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இதான் கான்செப்ட். இதில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு பார்ப்போம். ஒப்பீனியன் ஆஃப் 1 doctor is enough up to 24 weeks இல்லை 2 doctors is needed for 20 to 24 weeks. Termination allowed between 20 to 24 weeks only if detrimental to mother's life இல்லை fetal life detrimental இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். Cannot be terminated. ஏன் cannot be terminated, அவங்க 22 weeks ஆகுது, பட் she is a rape victim, ஸோ நம்ம பண்ணி தான் ஆகணும். இது ஆஃப் 2 அப்போ cannot be தப்பு. Can terminate pregnancy up to 24 weeks for sexual assault is the correct answer. அடுத்து 10th question, a female complains of dysuria since 4 days associated with pelvic pain and abnormal vaginal discharge. Pap smear shows the image given below. What is the diagnosis னு கேட்குறாங்க. ஸோ இந்த pap smearல நமக்கு என்ன தெரியுதுன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் there is a hyperchromatic nuclei. ஹைப்பர்க்ரோமேட்டிக் நியூக்ளியர் இருக்கா, அண்ட் இது சுற்றி இருக்கிறது தான் பெரிய நியூக்ளியர் ஹேலோ அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் கோயிலோசைட்ஸ். ஸோ இந்த கோயிலோசைட்ஸ் ஆர் சீன் இன் கேசஸ் ஆஃப் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ் இன்ஃபெக்ஷன், HPV இன்ஃபெக்ஷன். ஸோ ஏன் மற்றதெல்லாம் கிடையாதுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைகோமோனஸில் உங்களுக்கு என்ன தெரியும், வில் பி சீயிங் ஃப்ளஜெல்லாட்ஸ். ஃப்ளஜெல்லா இருந்தால் தான் அது இது, இந்த ஃப்ளஜெல்லா ஒன்றும் இல்லை. சைட்டோமெகலோபின் மேக்ஸிமம் தெரியாது பாப்ஸ்மியரில். அண்ட் கேண்டிடா பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூடோ ஹைஃபேஸோட கேரக்டரிஸ்டிக்காக இருக்கும். ஸோ அப்படி எதுவுமே இல்லாதனாலையும் நம்ம ரூலிங் அவுட் ஆப்ஷனில் கூட ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னு போடலாம். அடுத்து 11th கொஸ்டின், 28-year-old lady with 27 weeks of gestation has multiple congenital malformationஸோடு இருக்காங்க.
ரேடியாலஜிக்கல் இன்வெஸ்டிகேஷனில் தெரியும். த பேரண்ட்ஸ் வாண்ட் டு டெர்மினேட் த ப்ரெக்னன்சி ஃபார் விச் தே வென்ட் டு MTP போர்டு, மெடிக்கல் போர்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க. நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தான், கன்ஜென்டல் அனாமலிஸ் இருந்து நாட் ஃபிட் ஃபார் ஃபீட்டல் லைஃப்னா எப்போ வேணால் மெடிக்கல் போர்டில் பர்மிஷன் கேட்டு டெர்மினேட் பண்ணிக்கலாம். விச் இஸ் நாட் அ பார்ட் ஆஃப் த MTP போர்டுன்னு கேட்குறாங்க. கைனகாலஜிஸ்ட், ரேடியாலஜிஸ்ட், பீடியாட்ரிஷியன், லாயர் யார் இதில் இருக்க மாட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா லாயர் தான் இதில் கிடையாது. மீதி எல்லாமே ஆர் இன்க்ளூடட் இந்த மெடிக்கல் டெர்மினேஷன் ப்ரெக்னன்சி போர்டு. அடுத்து 12th கொஸ்டின். A woman at 37 weeks of gestation comes to the OPD for antenatal check-upல வராங்க. She is on warfarin for prosthetic valves. ஒரு warfarinல இருக்காங்க. What would be the management of this patient கேட்டாங்கன்னா, நம்ம warfarinனை தொடர்ந்து லாஸ்ட் ட்ரைமெஸ்டரில் கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா there will be a huge risk of PPH, அதாவது ப்ளீடிங் டெண்டன்சி ஜாஸ்தி ஆகிடும். அதனால் என்ன பண்ணோம், லாஸ்ட் ட்ரைமெஸ்டரில் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் ஆர் அன்ஃப்ராக்ஷனைஸ்ட் ஹெப்பாரினுக்கு மாற்றணும். இதுதான் டார்கெட். ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, சேஞ்ச் டு லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின். இதுவே வார்ஃபரினை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ டெரட்டோஜெனிக் ட்ரக். ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்லையும் இந்த கடைசி 4 வீக்ஸ்லையும் வார்ஃபரின் யூஸ் பண்ணாதீங்க. அந்த டயத்தில் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் கொடுத்துக்கணும். இடைப்பட்ட காலத்தில் அதாவது 12 வீக்ஸ்லேருந்து 36 வீக்ஸ் வரைக்கும் இஃப் வார்ஃபரின் இஸ் த ட்ரக் ஆஃப் சாய்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் டிசீஸ், தட் பர்டிகுலர் பேத்தாலஜி விச் த உமன் ஹேஸ், அப்போ நீங்கள் வார்ஃபரின் கொடுத்துக்கலாம். And 13th question. A woman at 30 weeks of gestation presents with pain and redness in the calf. So pain and redness in the calf with the 30 weeks of gestation, first thing you have to come to your mind is DVT. The diagnosis of DVT is made. அதையும் கொஸ்டின்லேயே கொடுத்துறாங்க, சிம்பிள் ஆக்கிறாங்க. Which of the following would you use in the management of this patient? ஸோ இப்போ 30 weeks of gestation. போன கொஸ்டினில் நம்ம சொன்னபடி என்ன சொன்னோம், ஃபஸ்ட்டு 12 வீக்ஸ்னால் வார்ஃபரின், 12 to 36னா லோ மாலிகுலர் first 12 weeks low molecular weight heparin, 12 to 36 warfarin, then 36 மேலனா நமக்கு heparin அப்படின்னு பார்த்தோம். ஆனால் இங்கே 30 weeks of gestation but the diagnosis DVT. அப்போ நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னா the drug of choice for DVT is low molecular weight heparin. ஸோ கண்ணை மூடிட்டு லோ molecular weight heparin தான் கொடுக்கணும். எப்போ நீங்கள் வார்ஃபரின் இந்த 12 to 36 வீக்கில் கொடுப்பீங்கன்னா when the woman has a prosthetic valve, அப்போ the patient அந்த டிசீஸ் பெத்தாலஜி டிமாண்ட்ஸ் வார்ஃபரின். அப்படி இருக்கிறப்ப தான் நீங்கள் வார்ஃபரின் போகணும். சும்மா எல்லாருக்கும் நம்ம ஆன்டிகோகுலன்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக வார்ஃபரின் கொடுக்கக்கூடாது. இந்த கேஸுக்கு டிவிடிக்கு ட்ரக் ஆஃப் சாய்ஸே லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் தான். அப்படி இருக்கிறப்ப நீங்கள் எந்த வீக்காக இருந்தாலும் அவங்களுக்கு லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் தான் கொடுக்கணும். அடுத்து 14th கொஸ்டின். A G2P1L1 woman with a previous history of breach underwent an LSCS which was uneventful. Now she was brought to the ER with an antepartum hemorrhage. அதாவது ப்ரீவியஸ் LSCS இப்போ ரெண்டாவது முறையாக ப்ரெக்னென்ட் ஆகிறாங்க, இப்போ ஆன்டிபார்டம் ஹெமரேஜோட வராங்க. And she was shifted for LSCS during which she lost lots of blood. An obstetric hysterectomy பண்ணிடுறாங்க, has to be carried out பண்ணிடுறாங்க. The image of the uterus is given below. What is the diagnosis? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் நல்லா இட் இஸ் அதரண்ட் டு த மயோமெட்ரியம். அதுதான் யூஸ்வலாக நடக்கும். இந்தமாரி ஒரு கொஸ்டின் கேட்டு இமேஜ் கொடுக்காம இருந்தால் கூட நம்ம அதை தான் சஸ்பெக்ட் பண்ணோம். ஸோ தட் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் பிளசண்டா அக்ரிட்டா சிண்ட்ரோம். ஆப்ஷன் சி இருக்குது பார்த்தீங்களா, பிளசண்டா அக்ரிட்டா சிண்ட்ரோம். ஸோ இந்த சிண்ட்ரோமில் மொத்தம் 3 இருக்குது. பிளசண்டா அக்ரிட்டா, இன்க்ரிட்டா அண்ட் பெர்க்ரிட்டா. அக்ரிட்டானா த villi are attached to the myometrium, whereas incretana the villi invades. So ஏனா attached to myometrium, incretana invades the myometrium, percretana penetrates the myometrium and goes to the serosa. அந்த வார்த்தையை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க, லெட்டர் வச்சு. அடுத்து 15th question. A patient with 32 weeks of gestation had tachycardia and BP of 160-110 mm mercury. ஸோ அப்போ இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. On examination she had pedal edema இருக்குது. Lab investigation showed proteinuria, eclampsia வரப்போகுது. Pritchard regimen of magnesium sulfate ஒரு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. வாட் இஸ் த இண்டிகேஷன்ஸ் டு ஸ்டாப் magnesium sulfateனு கேட்குறாங்க. ஸோ magnesium sulfateக்கு 3 தான் பார்க்கணும். ஒன்று என்னென்னா ரெஸ்பிரேட்டரி ரேட், இன்னொன்று என்னென்னா யூரின் அவுட்புட், இன்னொன்று என்ன அப்படின்னா நீ ஜர்க். இப்போ இதில் நார்மல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ரேட் மோர் தென் 16 இருந்தால் நார்மல், யூரின் அவுட்புட் மோர் தென் 30 ml per hour இருந்தால் நார்மல், நீ ஜெர்க் பாசிட்டிவாக இருந்தால் நார்மல். இதில் ஒன்று தப்பானாலோ குறைஞ்சாலோ நம்ம ஸ்டாப் பண்ணணும் இமீடியட்டாக. இது ஆப்ஷனில் பாருங்கள் என்ன இருக்குது, யூரின் அவுட்புட் 60 ml in 4 hours. அப்படின்னா என்ன, 4 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ இருக்கணும், 120 ml இருக்கணும். ஆனால் பாதி தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது இப்படி இருந்தால் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். ரெஸ்பிரேட்டரி ரேட் மோர் தென் 18 நார்மலாக நார்மல், நீ ஜெர்க் ப்ரெசென்ட்டாக நார்மல், விஷுவல் அப்னார்மலிட்டி ஸ்டாப் பண்ணணுமா கூடாது. ஏன்னா இந்த 3 தான் இண்டிகேஷன். ஸோ அது இருந்தால் மட்டும்தான் யூ ஹேவ் டு ஸ்டாப். ஸ்டாப் பண்ணிட்டு என்ன கொடுக்கணும், கால்சியம் குளூக்கனேட் 10% கால்சியம் குளூக்கனேட் ஃபார் 10 minutes. அதில் 10 ml இருக்கும். ஸோ 16th question. A G5P4 woman comes for routine scan. She is already mother of 4 girl child. ஆல்ரெடி 4 பொண்ணுங்க இருக்காங்க அவங்களுக்கு. இப்போ 5வது முறையாக கன்சீவ் ஆகிருக்காங்க. And she wants a boy this time. She is now interested to know the sex of the current child. According to the PCPNDT Act, what should you
டூ அஸ் எ ரேடியாலஜிஸ்ட்னு கேட்குறாங்க. அவங்கள பேஷண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா 4 பொண் குழந்தை இப்போ 5வது ஒரு ஆண் குழந்தை பிறந்துருமாங்கிறதுனால தான் கன்சீவ் ஆகிருக்காங்க. இப்போ அவங்களுக்கு பாவம் பார்த்து சொல்லுவீங்களா என்னங்கிறது தான் கேள்வி. அக்கார்டிங் டு PCP and Act, the correct answer is check for the congenital anomalies of the fetus but not look for the sex and not tell anything about the sex to the patient. அவ்வளோதான், சிம்பிள். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பேஷண்ட் என்ன பிரச்சனையில் வேணால் இருக்கலாம், என்ன வேணால் அவங்க தொந்தரவாக இருக்கலாம், ஆனால் யூ ஷுட் நாட் லுக் ஃபார் த செக்ஸ் அண்ட் யூ ஷுட் நாட் டெல் த பேஷண்ட் அபவுட் த செக்ஸ் ஆஃப் த fetus. Simple. அடுத்து 17th question. A 45-year-old female came with complaints of spotting and foul-smelling discharge. On per-speculum examination, cervical erosions were present. What is the most appropriate investigation in required? கேட்குறாங்க. cervical erosion இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பயாப்சி எடுக்கலாம் எரோஷன் ஆன ஸ்பாட்டில். கரெக்ட். அடுத்து வேறு எங்கேயாச்சும் ரிஸ்க் ஃபேக்டர் பார்க்க என்ன பண்ணலாம், ஒரு HPV டெஸ்டிங் பண்ணலாம். ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் தானே காசஸ் cervical கேன்சர், அதனால அதை பண்ணலாம். அதுக்கப்புறம் ஒரு சைட்டாலஜியும் பண்ணலாம். அது என்ன ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் பேஸ்டு சைட்டாலஜி பெஸ்ட்டுங்கிறாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இந்த 3 இருக்குது பார்த்தீங்களா, திஸ் 3 ஆர் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 18th question. A 42-year-old woman P2L2 who has had her last pregnancy 20 years ago presents with heavy menstrual bleeding. ஹெவி ப்ளீடிங்கோட வராங்க. A smooth round globular structure is observed on examination. ஒரு எக்ஸாமின் பண்ணி பார்க்குறீங்க, ஒரு ரவுண்டாக ஒரு globular structure ஒன்று தெரியுது யூட்ரஸில். On bimanual examination, the uterus is described as multiparous and firm and the cervix admits one finger. So, cervix admits one finger. What is the likely diagnosis? கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல உள்ள ஒரு குளோபுலார் ரவுண்ட் மாஸ் இருக்குது அப்படின்னா ஹைப்பர்ட்ரோஃபிக் cervix-ஆ இல்லை மயோமேட்டஸ் பாலிப்பா? கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா பாலிப் தான் இப்படி இருக்கும். ஜஸ்ட் அவங்க சொல்ல வரைஞ்சிட்டிங்கனால இதை பார்த்து நீங்கள் ஆப்ஷன் போடலாம். பாலிபாய்டல் அடினோ கார்சினோமாவா? ஜஸ்ட் சிம்பிளி வித் கொஸ்டின் மியர்லி வித் கொஸ்டின் நம்ம அடினோ கார்சினோமான்னு சொல்லிட முடியாது. பிளசென்டல் பாலிப்பா? பிளசென்ட்டாக எங்கேருந்து வருது பாலிப் வரதுக்கு? அதனால் அதுவும் கிடையாது. So 19th question. In the absence of other obstetric complications in twin pregnancy of A and B, what is the preferred mode of delivery for A and B respectively? கேட்குறாங்க. ஸோ ஏ மொத்தம் ரெண்டு வேரியஸ் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, பார்ப்போம். ஃபர்ஸ்ட் twin is breach and the second twin is transverse. ஃபர்ஸ்ட் twin எப்போ ப்ரீச்சாக இருந்தாலும் நம்ம அதை ப்ரீச் டெலிவரி பண்ணிட்டு அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் டெலிவரி அப்படின்னு நினைக்கக்கூடாது. we have to go for a LSCS. both twins cephalic-னா ஃபஸ்ட்டு twin cephalic-ஆக இருந்தால் நம்ம எடுத்துகிட்டு அடுத்த cephalic-ம் எடுத்துடலாம். ஸோ அதான் கான்செப்ட். ஸோ ட்வினில் மட்டும் ஒன்று தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் பேபி எடுத்த உடனே இன்ஜெக்ஷன் ஆக்சிடோசின் கொடுக்கக்கூடாது. 2 பேபியும் எடுத்ததுக்கப்புறம் தான் கொடுக்கணும். அண்ட் இதுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம என்ன பார்த்தோம், ஆப்ஷன் ஏக்கு LSCS போகிறோம், ஆப்ஷன் பிக்கு நம்ம நார்மல் வெஜினல் டெலிவரியை ட்ரை பண்ணலாம். ஸோ ஆப்ஷன் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா LSCS and vaginal delivery. அடுத்து 20th question. A P1L1 woman had delivered a baby 8 hours before by vaginal delivery. What is the earliest time to insert an IUCD-ன்னு கேட்குறாங்க. ஸோ IUCD-யை பொறுத்த வரைக்கும் உடனே எப்போ பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வித்தின் 10 minutes பண்ணோம் அப்படின்னா அது போஸ்ட் பிளசென்டல் IUCD அப்படின்னு சொல்லுவாங்க. போஸ்ட் பிளசென்டல் அதாவது பிளசென்டாவை எடுத்த உடனே பண்ணுறது, வித்தின் 10 minutes பண்ணுறது. ஆனால் இட் கேன் பி டன் அப் டு 18 hours. லெஸ் தென் 18 hours பண்ணிங்கன்னா அது போஸ்ட் பார்ட்டம் IUCD அப்படின்னு சொல்லுவாங்க. வித்தின் லெஸ் தென் 40 hours. இப்போ நீங்கள் பண்ணாமல் விட்டுட்டிங்க அப்படின்னா we have to do அதுக்கப்புறம் லேட்டராக பண்ணணும். பட் ஐடியல் டைம் இஸ் வித்தின் 40 hours. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வித்தின் 40 hours இஸ் த ஐடியல் டைம். இப்போ விட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் ஆஃப்டர் 6 weeks தான் பண்ணணும். பட் அது ஏர்லியஸ்ட் டைம் கிடையாது. நம்ம கொஸ்டின் கேட்டது ஏர்லியஸ்ட் டைம், தட் இஸ் வித்தின் 40 hours. அடுத்து 21st question. A P1L1 woman with a history of uneventful previous delivery present with secondary infertility. அப்படின்னா என்ன, ஆல்ரெடி ஃபர்டைலாக தான் இருந்தாங்க, அதுக்கப்புறம் இன்ஃபர்டைலாக இருக்காங்க, அதான் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி. அண்ட் அமனோரியா ஃபார் 2 years. இந்த லேப்ரோஸ்கோபி பண்ணி பார்த்து இமேஜ் இருக்குது, வாட் இஸ் த லைக்லி டயக்னோசிஸ்னு கேட்குறாங்க. இந்த லேப்ரோஸ்கோப்பியில் என்ன தெரியுது, சின்ன கிரானுலோமேட்டஸ் போக்கே இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே கிரானுலோமாஸ். ஸோ இது ஃபுல்லாக கிரானுலோமாஸ் வந்ததுன்னா கிரானுலோமாஸ் காசிங் ஜெனிட்டல் இந்த மாதிரி லீஷன்ஸ்னால் என்ன, தட் இஸ் ஜெனிட்டல் டியூபர்குலோசிஸ் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அதனால தான் செகண்டரி இன்ஃபர்டிலிட்டி வந்திருக்கு. அடுத்து 22nd question. த மெத்தட் ஷோன் இந்த இமேஜஸ்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஆஃப்டர் கமிங் ஹெட்டை டெலிவர் பண்ணுறாங்க, அதை காலை மட்டும் அப்படியே பிடிச்சி அழகாக மேலே தூக்கி விட்டு உங்களுக்கு அப்படியே டெலிவர் பண்ணிடுறாங்க. ஸோ திஸ் பர்டிகுலர் மெத்தட் இஸ் கால்ட் ஆஸ் பர்ன்ஸ் மாஷர் டெக்னிக். ஸோ ஏன் மற்ற ஆப்ஷன்லாம் இல்லை, மற்ற ஆப்ஷன்லாம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பினாட்ஸ் மேனுவர்னால் உங்களுக்கு இப்படி பேபி இருக்கா, இந்த லெக் இஸ் ஃப்ளெக்ஷனில் இருக்கப்ப இந்த இடத்துல ஒரு ப்ரெஷரை கொடுத்து இப்படி இழுக்கிறது தான் பினாட்ஸ் மேனுவர். மாரிசிஸ் மெல்லி வீட்னா இதே இடத்துல இந்த ஃபேஸில் இந்த மேக்ஸிலரி ரீஜனில் நம்ம ஃபிங்கர்ஸை சப்போர்ட் பண்ணிவிட்டு மேலே தூக்குறது மாரிசிஸ் மெல்லி வீட். அண்ட் ரிட்ஜன் மேனுவர்னா நார்மல் செஃபாலிக் ப்ரெசன்டேஷன்லேருந்து நம்ம டெலிவரி பண்ணுறப்ப ஹெட்டுக்கு அசிஸ்ட் பண்ணுறது தான் ரிட்ஜன் மேனுவர். அடுத்து 23rd question. A woman presents with lower abdominal pain.
உடனே என்ன பண்ணுறாங்க, டிரான்ஸ்வெஜினல் அல்ட்ராசவுண்ட் பண்ணுறாங்க. பெர்ஃபார்ம்ட் ஓவர் 2 days ரிவீல்ட் லெஃப்ட் adnexal cystic மாஸ் ஒன்று இருக்குது, வித் காக்வீல் அப்பியரன்ஸோடு இருக்குது. இன்கம்ப்ளீட் செப்டேஷன் இல்லை இடையில, அண்ட் நோ வாஸ்குலர் ஃப்ளோ, அதுக்குன்னு தனியாக பிளட் சப்ளை போகல. ஆன் டாப்லர் இமேஜிங் வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி டயக்னோசிஸ்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு மாஸ் இருக்குது வித்தவுட் எனி செப்டா, நோ எந்த செப்டாவும் இல்லை, நோ வெசல்ஸ், அதுக்குன்னு தனியாக பிளட் ஃப்ளோவும் தேவையில்லை. அப்படின்னா உள்ளே என்ன இருக்கணும், ஒரு நீர்க்கட்டி மாதிரி உள்ளே தண்ணி மட்டும்தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இது எல்லாமே தேவையில்லாமல் இருக்கும். அப்படின்னா அதுக்கான ஆன்சர் என்ன, ஹைட்ரோசால்ஃபிங்ஸ். அது மெலிக்னன்ட் ஓவேரியன் சிஸ்ட்னா என்ன ஆகும், வாஸ்குலாரிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், வாஸ்குலர் ஃப்ளோ நிறையா இருக்கும். ஃபாலிகுலர் சிஸ்ட்னாலுமே அதில் செப்டேஷன்ஸ் இருக்கும். ஹெமரேஜிக் சிஸ்ட்னா அங்கே உங்களுக்கு பிளட் ஃப்ளோ இருந்தால் தான் ஹெமரேஜ் வரும். ஸோ அதுக்கான ஆன்சர் ஹைட்ரோசால்ஃபிங்ஸ். அடுத்து 24th question. A woman undergoing infertility treatment is found to have bilateral tubal block on hysterosalpingography. What is the most appropriate next step in management னு கேட்குறாங்க. இப்போ உடனே bilateral tubal block இருக்குது, இப்படி தெரிஞ்சோன்னா ஐவிஎஃப் போயிடுவீங்களா, இல்லை இன்ட்ராய்ட்ரன் இன்செமினேஷன் போயிடுவீங்களா, இல்லை ஓவிலேஷன் இண்டக்ஷன் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஃபர்ஸ்ட் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு லாப்ராஸ்கோபிக் குரோமோபெர்டுபேஷன் பண்ணணும். பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் தான் நீங்கள் பண்ணணும். மியர் ஹைட்ரோசால்ஃபிங்கோகிராஃபியை வச்சு நம்ம முடிவு எடுத்துடக்கூடாது. அடுத்து 25th question. வாட் இஸ் த மோஸ்ட் காமன் சைட் ஃபார் டியூபல் லைகேஷன், அந்த ரீசன் ஃபார் த சைட் என்னன்னு கேட்குறாங்கன்னா, இது வந்து நம்ம ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறப்ப டியூபல் லைகேட் பண்ணுறப்ப எங்கே மோஸ்ட் காமனாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலால் தான் பண்ணணும். இஸ்துமஸில் தான் பண்ணணும். ஏன் அப்படின்னா இட் ஹாஸ் அ யூனிஃபார்ம் மசில் திக்னஸ் யூனிஃபார்மாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பண்ணுறது கரெக்டாக ஆப்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 26th question. A 30-year-old female P2L2 presents with mass per vaginum. On examination, infravaginal elongation of the cervix is noted. cervix வந்து vagina கீழே elongate ஆகிருக்கு. How will you treat this condition அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இஸ் ஃபாதர் ஹில் சர்ஜரி, ஆல்சோ கால்ட் அஸ் மேன்செஸ்டர் ப்ரொசீஜர்னு சொல்கிறாங்க. இந்த மேன்செஸ்டர் ப்ரொசீஜரில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு இட் இஸ் அ ரீப்ரொடக்டிவ் ப்ரிசர்விங், அதாவது ஃபர்டிலிட்டி ப்ரிசர்விங் சர்ஜரி. ஏன்னா 30 year oldங்கிறதுனால நம்ம ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வ் பண்ணி சர்ஜரி பண்ணுறது நல்லது. அடுத்து 27th question. During a lower segment LSCS for a patient with breech presentation, following findings were noted as given image. On pervaginal examination, 2 cervixes are felt. 2 cervix ஃபீல் ஆகுது. இங்கேயும் இந்த இமேஜில் என்ன இருக்குது, நமக்கு 2 தனியாக யூட்ரைன் 2 லோப் மாரி இருக்குது. ஸோ அப்போ எப்படி இருக்குன்னு அர்த்தம், இப்படி ஒரு யூட்ரஸ் இருக்குது, இப்படி ஒரு யூட்ரஸ் இருக்குது. ஏன்னா 2 cervix இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், திஸ் இஸ் கால்ட் யூட்ரைன் டைடெல்ஃபஸ் தான் திஸ் கேரக்டரிஸ்டிக்கோடு இருக்கும். அடுத்து 28th question. A pregnant woman presents with a history suggestive of hyperthyroidism at 8 weeks of pregnancy. What is the drug of choice? Hyperthyroidismக்கு first trimester drug of choice is propyl thiouracil is the drug of choice. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமிஸ்டில் அதை நம்ம யூஸ்வலாக நம்ம ஹைப்பர்தைராய்டிசம்னா கார்பிமசோல் ஒரு மெத்திமசோல் கொடுப்போம். ஆனால் அது கொடுத்தோன்னா ஏப்ளாசியா கியூட்டிஸ்ங்கிற டெரட்டோஜெனிக் எஃபெக்ட் வந்துடும். அதனால ஃபர்ஸ்ட் டைமிஸ்டில் propyl thiouracilum, செகண்ட் ட்ரைமிஸ்டர் வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மெத்திமசோல் அண்ட் கார்பிமசோல் கொடுத்துக்கலாம். செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமிஸ்டரில். ஏன்னா நம்ம லாங் டேர்ம் propyl thiouracil கொடுத்துட்டு இருந்தாலுமே அதுக்கான சைட் எஃபெக்ட் ஜாஸ்தி. அதனால நம்ம டெரட்டோஜெனிக் எஃபெக்ட்டை மட்டும் பைபாஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் ட்ரைமிஸ்டரில் மட்டும் கொடுத்துட்டு செகண்ட் தேர்ட் ட்ரைமிஸ்டரில் மெத்திமசோல் ஒரு கார்பிமசோல் ஸ்டார்ட் பண்ணிக்கிறது நல்லதுங்கிறாங்க. அடுத்து 28th question. A 28-year-old P2L2 woman presents with complaining of mass descending through the vagina and wishes to retain fertility. ஒன்றும் இல்லை, இதுவும் இருக்குது, யூட்ரைன் ப்ரொலாப்ஸாக இருக்குது, ஆனால் ஃபர்டிலிட்டி ரீட்டைன் பண்ணணும். ஷி அண்டர்வென்ட் an abdominal sling procedure with mesh placement. வாட் இஸ் த கரெக்ட் சைட் ஆஃப் அட்டாச்மெண்ட் ஆஃப் த மெஷ்னா, அந்த மெஷ்ஷை போய் எதோடு நீங்கள் அட்டாச் பண்ணுவீங்க, அந்த யூட்ரஸை நீங்கள் மேலே உள்ள வரைக்கும் எடுத்து வச்சு எதோட நீங்கள் டைப் பண்ணுவீங்கன்னு தான் பேசிக்காக கேட்குறாங்க. ஸோ அதுக்கான கரெக்ட் ஆன்சர் என்ன, சேக்ரல் ப்ரோமாட்ரி. பின்னாடி சேக்ரல் ப்ரோமாட்ரி இருக்குது பார்த்தீங்களா, அதோட வச்சு அந்த மெஷ்ஷை டைப் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து மறுபடியும் ப்ரொலாப்ஸ் ஆகாமல் இருக்கும். அடுத்து 30th question. A primary gravida experience precipitous labor while being transported in the ambulance. அதாவது ஆம்புலன்ஸில் வரும்போதே அவங்களுக்கு டெலிவரி ஆகுது. Upon arrival at the hospital, the given injuries observed. What type of injuries most likely? இந்த கேஸுக்கு நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பெரினியல் டியராக இருக்குது, இந்த பெரினியல் ரீஜனில் டியராக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக பெரினியல் டியரை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக எபிசியோட்டமி அப்படின்னு ஒன்று கொடுப்போம். ஸோ எபிசியோட்டமி எல்லாத்துக்கும் ரொட்டீனாக கொடுக்கணுமா, கைட்லைன்ஸ் படி அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது, கொடுக்க தேவையில்லை. பட் பிரைமரி கிராவிடாக்கு ஒரு வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது, எஸ்டிமேட் ஃபீல்டில் ஜாஸ்தியாக இருக்குது, நமக்கு இது நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சா நம்ம கொடுத்துட்டு ஆனால் இந்த இடத்துல கேஸில் கொடுக்க முடியாத பட்சத்தில், ஏன்னா ப்ரெசிபிட்டஸ் லேபராக இருக்குது, அதனால் தானாக அது வந்து ரப்சராக இருக்குது, பெரினியல் டியராக இருக்குது. ஸோ என்ன டிகிரின்னு கேட்குறாங்க. இங்கே நம்ம பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஸ்பிங்க்டர் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே டியர் ஆகி ரெக்டத்தோட கனெக்ஷன் வந்துட்டு, அப்படின்னா இருக்கிறதுலே ஒஸ்ட்டான டியர் இதுதான். அப்படிங்கிறப்ப இதுதான் கடைசி கிரேடாக இருக்கும். திஸ் இஸ் 4th degree பெரினியல் டியர்.
அடுத்து 31st question. A woman who had medial lateral episiotomy during normal labor presents with pain at the episiotomy site which worsens during her menstrual periods. So menstrual period அப்போ it worsens சொல்லுவாங்க. The finding noted on episiotomy site exploration on is shown in the image below. What is the most likely diagnosis கேட்குறாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல ஹிஸ்ட்ரி என்ன இருக்குது, ஒரு எபிசியோட்டமி பண்ணி இது சூச்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் சைக்கிளிக்கலாக மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் அப்போ மட்டும் உங்களுக்கு பெயின் வருது அப்படின்னு என்ன அர்த்தம், மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ஸ் எந்த இடத்துல பெயின் வரும், யூட்ரன் மயோமெட்ரியத்தில் தான் பெயின் வரும். அப்போ இந்த இடத்துலையும் பெயின் வருது அப்படின்னா மயோமெட்ரியம் போய் இந்த இடத்துல இம்பிஞ்ச் ஆயிருக்கு. போன தடவை பண்ண எபிசியோட்டமி பண்ணி ரீசூச்சர் பண்ணுறப்ப மயோமெட்ரியம் போய் இந்த இடத்துல இம்பிஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ மயோமெட்ரியம் ப்ரெசென்ட் இன் அதர் சைட்ஸ், அதாவது யூட்ரைன் மசில்ஸ் ப்ரெசன்ஸ் இன் அதர் சைட்ஸ் அதர் தன் யூட்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கான ரீசன் என்ன, இட் இஸ் கால்ட் அஸ் எண்டோமெட்ரியோசிஸ். அடுத்து 32nd question. A 24-year-old woman at 34 weeks of gestation is admitted with preeclampsia with severe features and you have administered magnesium sulfate MgSO4. கொஸ்டினில் ஒரு சின்ன இதாகிடுச்சு. ஆஸ் ப்ராஃபிலாக்சிஸாக கொடுக்குறீங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங்ஸ் நாட் அ பார்ட் ஆஃப் மானிட்டரிங். முன்னாடி நம்ம பார்த்த மாதிரி மானிட்டரிங் என்னென்ன பார்க்கணும், ரெஸ்பிரேட்டரி ரேட் மோர் தென் 16, urine output more than 30 ml per hour and knee jerk should be present. So இங்கே ரொட்டீன் மெஷர்மா சீரம் மெக்னீஷியம் பார்க்கணுமா, urine output should be more than 30 கரெக்ட், ரெஸ்பிரேட்டரி more than 12 கரெக்ட், டீப் டோனர் should be present கரெக்ட், 3 தான் இருக்கணும். ரொட்டீனாக சீரம் மெக்னீஷியம் பார்க்கணுங்கிறது தேவையில்லாத ஒன்று. அடுத்து 33rd question. An unmarried girl presents with amenorrhea and abdominal pain. A general examination she was found to have soft turned cervix. What is this sign called அப்படின்னு கேட்டிங்கன்னா this sign is called Goodell sign. இது வந்து 6 weeks of gestationல cervical softening நடக்கும் which indicates that it is one of the indications that the patient is pregnant அப்படின்னு. ஸோ இங்கே அன்மேரிட் கேர்ள்னு ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா நம்ம மேக்ஸிமம் அன்மேரிடாக இருக்கப்போ நம்ம ப்ரெக்னென்ட்னு நம்ம யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி கொடுக்குறாங்க. பட் இந்த கேஸில் திஸ் softened cervix with amenorrhea and abdominal pain characterized towards Goodell sign. அடுத்து 34th question. Identify the forceps typically used for delivering the after coming head in breech delivery. After coming head in breech இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்குது. என்ன ஷேப்பில் இருக்குது, ஒரு 2 கப் மாதிரி இருக்குது, ஸ்ட்ரெயிட்டாக லாங்காக வந்துட்டு க்ளோஸ்ட் அண்ட் இப்படி ஒரு ஷேப் இருக்குது. திஸ் இஸ் கால்ட் பைப்பர்ஸ் ஃபோர்செப்ஸ். இந்த பைப்பர்ஸ் ஃபோர்செப்ஸை மறந்துடாதீங்க, இது கேட்டிருக்காங்க லாஸ்ட் இயர். அடுத்து 35th question. Which of the following is not a contraindication to the procedure shown in the image? இந்த ப்ரொசீஜரில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீச் பொசிஷன் இருக்குது, ப்ரீச்சின்னு அசஸ் பண்ணி அதை அப்படியே திருப்புறாங்க, திருப்பி செஃபாலிக்காக மாற்றுறாங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்டர்னல் செஃபாலிக் வெர்ஷன். எக்ஸ்டர்னல் செஃபாலிக் வெர்ஷன் பண்ணுறாங்க விச் இஸ் நாட் அ கான்ட்ராண்டிகேஷன் கேட்குறாங்க. இப்போ ஒரு ட்வின் ப்ரெக்னன்சி இருக்குது, அப்போ நீங்கள் எக்ஸ்டர்னல் செஃபாலிக் வெர்ஷன் பண்ணுவீங்களா, பண்ண மாட்டீங்க. ஸோ தட் இஸ் அ கான்ட்ராண்டிகேஷன். டிக் பண்ணிட்டு வரும். பிரைமரி கிராவிடாக்கு எக்ஸ்டர்னல் செஃபாலிக் வெர்ஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு ரூல் இருக்கா, கிடையாது. திஸ் இஸ் நாட் அ கான்ட்ராண்டிகேஷன். இப்போ மற்ற ரெண்டுத்தையும் பார்த்துருவோம். ப்ரெசென்ட்டாக ப்ரீவியா அப்போ பண்ணுவீங்களா, பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த இடத்துல ப்ரெசென்ட்டாக இருக்கும், எப்போ வேணால் ரப்ச்சர் ஆகிட்டு ஹெமரேஜுக்கு போகலாம். ப்ரீமெச்சூர் ரப்ச்சர் மெம்பரேன் இருக்கப்போ பண்ணுவீங்களா, பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி மெம்பரேன் ரப்ச்சர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் பண்ணிங்கன்னா அங்கே ப்ரீத்திங் ஸ்பேஸ் கூட இருக்காது அந்த குழந்தைக்கு. அப்போ போய் நீங்கள் எக்ஸ்டர்னல் செஃபாலிக் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா ஃப்ளூயிட் இருந்தால் தான் அழகாக லூப்ரிகேட்டிங்காக நமக்கு சுற்றும் ஈஸியாக. ஸோ அப்போ நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. 36th question. A woman presents with chronic lower abdominal pain that worsens during menstruation. Okay. Your ultrasound reveals a right adnexal mass with homogeneous echoes. Okay, right adnexal ஒரு mass இருக்கு. MRI shows 4x5 cm T1 hyperintense lesion without fat suppression, while the T2 sequence demonstrates low signal intensity with characteristic dark shadowing. What is the likely diagnosis னு கேட்குறாங்க. ஸோ இதில் நமக்கு வந்து என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. பட் இந்த T1 hyperintense lesion, T2 demonstrate low signal intensity அப்படின்னா this is characteristic of endometrioma. ஸோ சிம்பிளாக வச்சுக்கோங்க. இது வேறு T1 T2 எல்லாம் தெரியல அப்படின்னா என்னென்னா ஒன்றும் இல்லை. முன்னாடி நான் சொன்ன மாதிரி எனி பெயின் விச் worsens during menstruation அப்படின்னா அது வந்து menstruation அப்போ என்ன ப்ளீட் ஆகும், யூட்ரஸ்ல தான் ப்ளீட் ஆகும். அப்போ அந்த யூட்ரைன் உள்ள மசிலேஷன் வேறு எங்கேயோ இருக்குது, ரைட் எங்கே மாஸ் ஆர்டினெக்சல் மாஸாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். அதனால எண்டோமெட்ரியோசிஸ்னு போட்டு வந்துடலாம். அடுத்து 37th question. A 30-year-old lady G3P2 with 10 weeks intrauterine gestation comes to the OPD with IUCD-ஓட இருக்குது. முன்னாடி IUCD இருக்குது, அதோடய ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. And the tail of IUCD is noted to be protruding from the cervical os. Well, tailum தெரியுது. The most appropriate course of action என்ன பண்ணுவீங்க? ஸோ 10 weeks less than 12 weeks இருந்தால் ஒன்றும் இல்லை, டெய்ல் தெரியுதா, எடுத்து விட்டுட்டு அப்படியே கண்டினியூ ப்ரோ பண்ணுங்க. கீப் த IUCD in place இல்லை எடுத்துடணும். ஏன்னா எப்போ IUCD வச்சுருந்தா எப்போ வேணால் செப்டிக் அபார்ஷனை precipitate பண்ணணும். ஸோ remove the IUCD immediately and continue the pregnancy will be the correct course of action. அடுத்து 38th question. A woman's vaginal sample shows an abnormal Nugent score. What is the most likely diagnosis? So Nugent score எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம ஸ்கோர் சீரிஸில் இதை பார்த்துட்டு இருப்போம், அதுலேயும் போடுறோம், இதுலேயும் பார்த்துக்கோங்க. Nugent score is done for bacterial vaginosis. அடுத்து 39th question. What is the time taken for the embryo to travel from point 1 to 8? ஸோ இந்த point 1 இங்கே இருக்குது, இங்கே என்ன இருக்குது, ஃபெர்டிலைசேஷன் ஆகுது.
ஸோ ஃபெர்டிலைசேஷன் ஆகிறதுலேருந்து இங்கே என்ன போகுது, இம்ப்ளான்டேஷன் ஆகுது. இம்ப்ளான்டேஷன் ஆகிற வரைக்கும் எவ்வளோ டைம் ஆகும் தான் கேட்குறான். இதுதான் சிம்பிள் கொஸ்டின். ஸோ இதுக்கான ஆன்சர் இஸ் 8 days. ஸோ இது எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து போய் அப்படியே ஜைகோட்டாக மாறும். ஜைகோட் அப்படியே நமக்கு க்ளீவேஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். ஒரு 5 days போல் இங்கே வந்துடும். இங்கே வந்து மொருளாவாக இருக்கும். இந்த மொருளா அடுத்து பிளாஸ்டோசிஸ்டாக மாறும். இந்த பிளாஸ்டோசிஸ்டம் மாதிரி ஒரு 3 நாள் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த பிளாஸ்டோசிஸ்டம் போய் இம்ப்ளான்ட் ஆகும். 8வது நாள் போல் இம்ப்ளான்ட் ஆகிடும் அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து 40th கொஸ்டின். ஆஃப்டர் ஓவுலேஷன் இன் விச் ஃபேஸ் த ரிலீஸ்ட் எக் இஸ் அரெஸ்டட். ஸோ ஓவுலேஷன் ஆனதுக்கப்புறம் எந்த ஃபேஸில் வெளியே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த செகண்டரி oocyte வில் பி இன் மியோசிஸ் 2. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இன்னும் ஸ்பெசிஃபிக்காக கேட்டாங்க அப்படின்னா மெட்டாஃபேஸ் 2ல் தான் அரெஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது வந்து ஸ்பெர்மோட ஃபெர்டிலைஸ் ஆச்சு அப்படின்னா அடுத்த இந்த இது அடுத்தடுத்த ஸ்டெப் ஆஃப் மியாசிஸ் 2க்கு போகும். இல்லைனா அப்படியே வெளியே வந்துடும். அப்படி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து 41st கொஸ்டின். A 55-year-old obese woman with a history of diabetes and hypertension presents with postmenopausal bleeding வராங்க. Endometrial sampling was performed and it was revealed a positive result for P10, CTNB1, KRAS and MSI markers. What is the most likely diagnosis னு கேட்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் பேனல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, P10, CTNB1, KRAS and MSI. These are characteristic of endometrioid carcinoma, endometrioid cancer அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 42nd கொஸ்டின். A woman presents with lower abdominal pain. Ultrasound reveal light adnexal mass with septation. ஸோ அப்போ ஏதோ ஒரு கேன்சர் டியூமர் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கணும். விச் டியூமர் மார்க்கர் யூ மோஸ்ட் லைக்லி ஆர்டர்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம எல்லா டிசீஸையும் கவர் பண்ணணும். அதாவது இது யோக்சாக் டியூமராக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி டிஸ்ஜெர்மினோமாவாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி என்னவாக இருக்கலாம், ஒரு கோரியோ கார்சினோமாவாக இருக்கலாம். அதை நம்ம ரூல் அவுட் பண்ணணும் இந்த மாதிரி கண்டிஷனில். வேறு என்னவாக இருக்கலாம், ஒரு எபித்தீலியல் செல், ஏன்னா அது எபித்தீலியல் செல் தானே மோஸ்ட்டாக இருக்கும், அந்த எபித்தீலியல் செல் டியூமராக கூட இருக்கலாம். ஸோ இது 4த்தையும் நம்ம ரூல் அவுட் பண்ணணும். ஸோ யோக்சாக் டியூமருக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஃபீட்டோ ப்ரோட்டீன் பார்ப்போம். அது டிஸ்டர்மினோமாக்கு என்ன பார்ப்போம், லாக்டேட் டிஹைட்ரஜனேஸ் பார்ப்போம். கோரியா கார்சினோமாக்கு HCG பீட்டா அந்த மாதிரி பீட்டா HCG பார்க்கணும், அதை தான் பார்ப்போம். எபித்தீலியல் செல் கார்சினோமாக்கு CA125. ஸோ இது எல்லாத்துலேயும் ஒன்று எடுத்து பார்த்துட்டா எது எலிவேட்டாக இருக்குங்கிறத பொறுத்து அதை வச்சு ஆன்சர் பண்ணிக்கலாம். ஸோ இது 4 எந்த ஆப்ஷனில் இருக்குது, CA125, AFP, HCG and LDH. ஆப்ஷன் 3rd ஆப்ஷன் இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து 43rd கொஸ்டின். A 45-year-old woman present with menorrhagia. A hysterectomy was performed. The specimen is shown below. What is the most likely diagnosis னு கேட்குறாங்க. ஸோ இங்கே என்ன இருக்குது, இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஃபைப்ராய்டு ஒன்று இருக்குது. ஸோ இன்ட்ராமியூரலாக இருக்குது. தட் இஸ் நத்திங் பட் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு. அவ்வளோ தான், சிம்பிள் கொஸ்டின். பார்க்குறோம், எழுதுறோம், அவ்வளோதான். போகிறோம் அடுத்த கொஸ்டினுக்கு. அடுத்து 44th கொஸ்டின். A 21-year-old woman at 10 weeks of gestation comes to you for medical termination of pregnancy. What is the most likely method which you prefer for this patient னு கேட்குறாங்க. ஸோ 10 weeksனா ஃபர்ஸ்ட் டைமஸ்டர் தான், 12 weeks உள்ளே இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், மெஃபிப்ரிஸ்டோன் மிசோப்ரோஸ்டால் கொடுத்து நாங்கள் சாப்பிடுங்கன்னு சொல்ல வேண்டியதான். ஸோ மெஃபிப்ரிஸ்டோன் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம 200 மில்லிகிராம் கொடுக்கணும் ஃபர்ஸ்ட் டேயில். அதுக்கப்புறம் 24 hours கழிச்சு நம்ம என்ன பண்ணுறோம், மீசோப்ரோஸ்டால் வந்து 800 மைக்ஸ் கொடுக்கணும், மைக்ரோகிராம். ஸோ இது கொடுத்து இதர் வெஜனில் கொடுக்கலாம், சப்ரிக்கல் கொடுக்கலாம், பக்கல் ரூட்டில் கொடுக்கலாம். 3 கொடுத்துட்டு அடுத்து 2 weeks கழிச்சு ஒரு செக் USG ஸ்கேன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், 45th கொஸ்டின். A 28-year-old woman G4P3L3 with 1 neonatal death நடந்திருக்கு முன்னாடி and 2 previous LSCS presents a term with active genital herpesோட வராங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இந்த குழந்தைக்கு நீங்கள் எப்படி டெலிவர் பண்ணுவீங்கன்னா, ஜெனிட்டல் ஹெர்பிஸ் இருந்தால் நம்ம we are going for elective LSCS to prevent the transmission, risk of transmission to the child. சிம்பிள். ஸோ மொத்தமாக இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம 45 கொஸ்டின்ஸ் ரிலேட்டட் டு OG வித் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்த்துருக்கோம். இது பற்றி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான டீட்டெயில் ரீகால் வீடியோஸும் தனித்தனியாக இருக்குது. எல்லாத்தையும் மறக்காமல் பாருங்கள். தேங்க்யூ.